என்ன பார்க்க போகிறேன்னா கோஜோ சார்ட்ரோ விசஸ் நாருட்டோ உசுமாக்கி. ஃபஸ்ட்டு கோஜோ விசஸ் நாருட்டோ உசுமாக்கி பேட்டலுக்கு உசுமாக்கி. நாருட்டோ உசுமாக்கியோட பவர் என்னதுன்னா, இப்போ நம்ம 30 இயர்ஸ் நாருட்டோ வச்சுக்கலாமே, 30 இயர்ஸ் நாருட்டோ வச்சுக்கலாம். அவனோட பவர் வந்து ஒரு 3 சக்கரை வந்து 3 அடிக்கிற மாதிரி லாஸ்ட்டு மூவியில் காட்டிருப்பாங்க. ஆனால் ஒகாகே நாருட்டோவுக்கு அதோட மேக்ஸிமம் சக்கரா வேறு லெவலில் இருக்கும். இப்போ நம்ம எடுக்கிறது ஏன்னா கோஜோவுக்கு இன்ஃபினிட்டி இருக்குது, தொட முடியாது. அதனால் இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, கோஜோவுக்கு இருக்கிற அந்த இன்ஃபினிட்டி இருக்குல்ல, அதை அந்த நாருட்டோவில் தொடவே முடியாது. இது 6 பேத் நாருட்டோ கிட்ட கலந்த மாதிரி 6 பேத் நாருட்டோ எடுத்துக்கலாம். இப்போ 6 பேத் நாருட்டோ விசஸ் கோஜோ சார்ட்ரோ தான். இன்ஃபினிட்டி அசால்ட்டாக தொட முடியும் நாருட்டோவால். ஏன்னா அப்படிதான், ஏன்னா அவன் லைட்டுக்கும் மேக்ஸிமம் ஸ்பீடு அதனால் அவளாம் அது ஒன்றுமே பண்ணாது. அவ்வளோ ஸ்பீடாக இருக்கிறதுனால நேராக போய் கோஜோவை தான் தோடும். இப்போ கோஜோ பார்க்க போனால் ரெட் ஹலோ அண்ட் ப்ளூ ஹலோ அண்ட் ஹலோ பர்பிள் இதை யூஸ் பண்ணி நாருட்டோ அட்டாக் பண்ணான்னு பார்த்தா சான்ஸே இல்லை. அவனோட ஸ்பீடுக்கெல்லாம் அந்த இது இப்போ மோமோசிக்கோட டெய்ல் வீசி பாம்பியாக ஹார்டாக ஆகுது. அந்த மாதிரி தான் ஹலோ பர்பிளும் டெஸ்டாக் பண்ணிடும், அவ்வளோதான். அதையே பூக்குறவாங்க லைட்டுக்கும் மேலே அவனோட ஸ்பீடெலாம். ஆனால் அசால்ட்டாக லஞ்சுக்கே போயிடலாம். இப்போ நம்ம கண்ணை மட்டும் சொல்லலாம், இப்போயே தெரிஞ்சு போச்சு. இப்போ டொமைன் எக்ஸ்ப்ளோஷன் போட்டால் அது நம்ம இப்படி கான்ஃபிடன்ஸ் இருந்தால ஃபர்ஸ்ட் தான் சாக்கரா காஸ்ட்டாக எதுவும் வச்சுக்கலாம். நாருட்டோ கிட்ட சேர்த்து முடியுது அசால்ட்டாக. அது வந்து கெஞ்சுஸ்னே வச்சுக்கலாமே டொமைன் எக்ஸ்ப்ளோஷனை. அதனால் அது அசால்ட்டாக வெளில வந்துடுவான் அவன். அவனுக்கு அது பிரச்சனையே இருக்காது. 90 சேர்த்து வந்து ஒரு அட்டாக் போட்டான், அவ்வளோதான், எல்லா இடமும் தரைச்சிடும். அஃப்கோர்ஸ் த வின்னர் இஸ் நாருட்டோ உசுமாக்கி. கோஜோ ஃபேன்ஸ் சாரி. சரி பண்ணால் இப்போ வந்து இன்னொரு விஷயம், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அமினே தமிழ் ராக்கர்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எதனால் சொல்லன்னு தெரில, இதெல்லாம் ஃபஸ்ட் டைம் ஒரு வீடியோவில் சொல்கிறது இதை. சரி விடுங்க. இப்போ விடு. அவ்வளோ பவரானதே நான் நாருட்டோ அசால்ட்டாக கச்சிருவான்னு கேட்டால் ரொம்ப தான். சரி நம்ம வீடியோக்கு என் பண்ணிக்கலாம். திரும்ப சொல்ல தேவையில்லை, அதனால் என் பண்ணிக்கலாம். இந்த பக்கமாக இந்த பக்கமாக சவுண்ட் அதிகமாக வரும். இன்ஃபர்மேஷன்ஸை ஆல்மோஸ்ட் ஒரு இன்ஸ்டன்ட்ல ப்ராசஸ் பண்ண முடியும். அண்ட் இது அவனோட காஸ்ட் எனர்ஜி யூசேஜை 0 லெவலுக்கு கொண்டு போகிறது மட்டும் இல்லாமல் அதை ரெப்ளனிஷ் பண்ணிக்கிட்டே இருக்கும், ஆல்மோஸ்ட் லிமிட்லெஸ்ஸாக. ஓகே இப்போ